நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. என்னமோ பார்க்கு கூட்டிட்டு போக சொன்னப்போ கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். இப்போ என்னல இவ்ளோ நேரம் கழிச்சு வரீங்க? நீங்க நேரம் கழிச்சு வரது கூட பிரச்சனை இல்லல்ல. ஆனா அந்த குழந்தைய வேற கூட்டிட்டு போயிட்டீங்களே. இனி மாப்பிள்ளை வந்து எதை சொல்லுவாரோன்னு தான் நான் பயந்துகிட்டே கிடந்தேன். அவ்வளவு பயம் இருக்குல்ல சிம்ரன், அப்புறம் எதுக்கு என்ன இவ்வளவு பார்க்கு கூட்டிட்டு போக சொன்னேன்? கிளி, நீங்க மட்டும் போயிருந்தா கூட நான் எதையாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன்ல. அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டீங்களே, அதுதான் எனக்கு பயமா போச்சு. இதுக்கப்புறம் போறதுங்க குழந்தைய கூப்பிடாம நீங்க மட்டும் போகல, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிடுவேன். ஆமா, இதுக்கப்புறம் இவளை நான் கூட்டிட்டு வர போவேன் பாரு. இன்னைக்கு ரியாக்காக மட்டும்தான் நான் இவளை கூட்டிட்டு போனேன், இல்லைன்னா நான் இவளை கூட்டிட்டு எல்லாம் போயிருக்க மாட்டேன். ஆமாமா, நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்பராப்ல தானே இருக்கு. வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லி தினத்துக்கு வந்துகிட்டே தான் இருக்க. இப்ப கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்ற. இனி வந்து கூட்டிட்டு இருந்தா போவேன், அதையும் நாங்க பார்க்க தானே போறோம். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன அன்பு, திரும்ப திரும்ப வெக்கமே இல்லாம கேக்குறேன்னு நினைக்காத அன்பு. எனக்கு கேட்காம இருக்க பட்டுனில்ல. உன் மனசுல நிஜமாவே என் மேல காதல் இல்லையா அன்பு? இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது? இங்க பாரு, உனக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உன் பின்னாடி நான் 1 மாசம் சுத்தி இருக்கேன். இந்த 1 மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் என் மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில நான் ஒன்னு பேசின மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கா? சொல்லு. எதா இருந்தாலும் நான் உன்கிட்ட ஓப்பனா தான் பேசியிருக்கேன். அதே மாதிரி இப்பவும் நான் மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒன்ன பேசல. இப்ப நான் பேசுறதும் உன்கிட்ட உண்மையா தான் பேசுறேன். அப்புறம் உனக்காக நான் என்ன பண்ணுன்னு என்கிட்ட கேட்டல, எனக்காக ஒன்னு பண்ணுவியா? எந்த அன்பு சொல்லு, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போயிடு. ஏன் அன்பு, நான் இந்த வீட்டில் இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காம இல்ல மின்னல், நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா என்ன மறக்க மாட்ட. அது மட்டும் இல்லாம திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை நீ சத்தியமா தாங்கிக்க மாட்ட. இந்த வீட்டை விட்டு போய் எங்கேயாவது நீ நல்லா இருக்கணும் மின்னல். அப்பதான் நீ என்ன மறப்ப. அப்பதான் எனக்கு என்ன ஆனாலும் அது உனக்கு தெரியாது. உனக்கு என்ன பார்க்க கூட பிடிக்கலையா அன்பு? ஆமா, எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தாலே பிடிக்கல. அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்கு வேற நான் அடிக்கடி வரணும். அதனால நீங்க இருந்து போயிட்டா கூட நான் நிம்மதியா இருப்பேன். சரி அன்பு, நான் போயிடுறேன். ஏன்னா காதல்ங்கிறது தானா வரணும், இப்படி கட்டாயப்படுத்தி வரக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். என் மனசுல உன் மேல காதல நீ தான் வர வச்ச. இனி அதை எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியல. പക്ഷേ என் காதல் எப்போ உனக்கு டார்ச்சரா இருக்குன்னு சொன்னியோ அப்பவே உன்னை இதுக்கப்புறம் நான் டார்ச்சர் பண்ண மாட்டேன் அன்பு. நான் போயிடுறேன். நாளைக்கு நீ இந்த வீட்டுக்கு வரும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன் அன்பு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இப்பவாவது நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதே, அதுக்கு தேங்க்ஸ். நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தெருவினிலே, கனவு எனும் வாசலிலே என்னை விட்டு விட்டு போனாயே. வாழ்க்கை எனும் வீதியிலே, மனசு எனும் தேரினிலே, ஆசை எனும் போதையிலே என்னை விட்டு விட்டு போனாயே. நான் தனியாய் நடந்தேனே, சிறு பனியாய் கரைந்தேனே, ஒரு நுரையாய் உடைந்தேனே காதலாலே. ஐஷு எதுக்கு நீ இது சம்பந்தமே இல்லாம மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பத்தி எல்லாம் கேட்டா? என்னைக்கும் இப்படியெல்லாம் கேட்க மாட்டாளே. திடீர்னு கேட்கறானா எதுவும் காரணம் இல்லாம இருக்காது. அதுலயும் நேற்று நைட்டெல்லாம் அவ தூங்கவே இல்லை, எதையோ உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் இந்த மாசம் அவளுக்கு மென்சஸ் வந்த மாதிரியும் தெரியல. பிரியா, எங்கடா போன? காலைல அப்பா எந்திரிச்சு பெட்ல பாக்குற ஆளை காணோம். இவ்வளவு நேரத்துல எந்திரிச்சு எங்க போன? பாட்டா? முதலாவது சின்ன பேசுறது உனக்கு புரியுமானே தெரியலன்னு நினைச்சேன். பாட்டெல்லாம் உனக்கு புரியுதா? எங்க பாடு பார்க்கலாம். இது என்னடா பாட்டு? மியாவோன்னு மட்டும்தான்டா புரியுது.
ஓ, குட்டிமியாவோட பாட்டா? சரி சரி, பாட்டு சூப்பரா இருக்கு. இன்னும் தமிழே வாயில உனக்கு ஃபுல்லா வரல, அதுக்குள்ள மலையாளத்துல பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சாச்சு. இன்னும் சின்னக்கு நிறைய பாட்டு கதையெல்லாம் சொல்லி தரேன்னு சொல்லிக்கே. சரி சரி, சின்ன கூட சேர்ந்து பாட்டு கதை எல்லாமே கத்துக்கோ. அப்புறம் அம்மு, உன் அம்மா எங்கடா? அம்மாங்க கலைக்கு மாமா செய்யா. ஓ, கிச்சன்ல இருக்காளா? அம்மா கூட வேற யாராவது இருக்காங்களாடா? ஆமா, சின்னு சிம்மு பாட்டி எல்லாரும் இருக்காங்க. ஐயோ, அவங்கெல்லாம் இருக்காங்களா? அவங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி போய் கேக்குறது? அம்மு, அம்மாவை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? ஓ, கூட்டிட்டு வரேனே. ஏரியா கூட்டி இரு. அப்பா கூப்பிட்டாருன்னு கூப்பிடக்கூடாது, நீயே கூப்பிடுற மாதிரி கூட்டிட்டு வா. சரி, பாப்பாவே கூட்டிட்டு வரேன். என்னன்னு போய் கூப்பிடுவ? அது அப்பா வர சொன்னாங்க, பாப்பா கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவேன். ஐயோ ரியா, அப்பா வர சொன்னாங்கன்னே சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அப்பா தானே வர சொன்னீங்க. ஐயோ ஆமா ரியா, அப்பதான் வர சொன்னேன். ஆனா அப்பா வர சொன்னேன் நாங்க போய் சொல்லக்கூடாது. அம்மா இங்க வாங்க அப்படின்னு பாப்பாவே கூப்பிடுற மாதிரி கூப்பிடணும். சரி, அப்பனா அப்பா வர சொன்னாங்கன்னா பாப்பாவே கூப்பிடுறேன். ஐயோ அம்மு, அப்பா வர சொன்னாங்கன்னே சொல்லக்கூடாதுடா. அப்படி என்ன சொல்லுறது அப்பா? சரி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ போ, அப்பாவே கூப்பிட்டுக்கிறேன். சரி, அப்பனா அம்மாவை கூப்பிடு வந்தம்மா. இல்ல வேண்டாம், நீ அம்மா கிட்ட போய் எதுவும் சொல்ல வேண்டாம், நீ போய் விளையாடு போ. சரி, அப்பனா நான் சின்ன கூட போறேன். சரி போ. எங்க என்னங்க வீட்ல இருந்துகிட்டே ரூமுக்கு வான்னு மெசேஜ் அனுப்புறீங்க? அது ஐஷு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஐஷு, எனக்கு இந்த மாசம் மென்சஸ் வந்துருச்சா? என்னங்க ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏன் ஏதாவது தப்பா கேட்டனா? இல்லங்க, அது இந்த மாதிரிலாம் நீங்க கேட்க மாட்டீங்களே, அதான். கேட்டிருக்க மாட்டேன் ஐஷு. நேத்து நீ அந்த மாதிரி என்கிட்ட கேட்கலன்னா நானும் உன்கிட்ட இதை கேட்டிருக்க மாட்டேன். ஐயோ, நான் நேத்து ஏதோ உங்ககிட்ட சும்மா டவுட் தாங்க. ஐஷு, சமாளிக்காத. நீ சொல்ற வார்த்தைக்கு இல்ல, நீ மனசுல நினைக்கிறதுக்கு கூட எனக்கு அர்த்தம் தெரியும். மென்சஸ் வந்துருச்சான்னு கேட்டேன். அது இல்லங்க, இன்னும் வரல. எவ்வளோ நாள் ஆச்சு? அது ஒரு வாரம் ஆச்சுங்க. ஒரு வாரம்னா 35 நாளா? ஆமாங்க. 7 நாள் தள்ளி போயிருக்கு. ஏன் ஐஷு என்கிட்ட சொல்லல? இல்லங்க, இதெல்லாம் பெரிய விஷயமானு சொல்லலங்க. ஏன் இது பெரிய விஷயம் இல்லையா? உனக்கு என்ன இதுக்கு முன்னாடி இர்ரெகுலராவா இருந்துச்சு? நார்மலா தானே இருந்த. திடீர்னு இர்ரெகுலரா இருக்குன்னா அது என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? சரி, ஒரு ஹஸ்பண்டுங்கிற முறையில வேண்டாம், ஒரு டாக்டருங்கிற முறையிலையாவது இப்படி இருக்குங்க, இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கலாம்ல. அதத்தாங்க நான் நேத்து கேட்டேன். நேத்து நீ இப்படியா கேட்ட? இல்லங்க, அது நீங்க ஏற்கனவே காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதான். ஏய் லூசா நீ, அதுக்குன்னு உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி விடு, போய் செக் பண்ணிட்டு வா. ஐயோ எங்க அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. இருக்காதுன்னு செக் பண்ணாமே எப்படி சொல்ற? இல்லங்க, நம்ம தான் ஏற்கனவே காலேஜ் 3 வருஷம் முடிக்காம இதை பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தோமே. நீ மெடிக்கல் முடிக்காம இதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் தான். ஆனா இப்ப இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதை கிளியர் பண்ணிடலாம், போய் செக் பண்ணிட்டு வா. ஐயோ, என்ன இவ செக் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா? இன்னும் என்ன பண்றா? ஐஷு இன்னும் செக் பண்ணலையா? எங்க ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஐஷு என்னாச்சு? எங்க அது வந்து இதை நான் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. ஏ இங்க வா, உட்காரு. ஐஷு குடு. உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே. ஐஷு, ஐஷு பாசிட்டிவ்னு வந்திருக்குடி. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க உண்மையாவே சந்தோஷமா இருக்காங்க? ஏய் என்னடி இப்படி கேக்குற? நான் திரும்பவும் அப்பாவாக்க போறேன், நமக்கு இன்னொரு பாப்பா வரப்போகுது. சந்தோஷமா இருக்கான்னு கேக்குற? இல்லங்க, நீங்க காலேஜ் முடிக்காம இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க.
ஏ லூசா நீ, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு குழந்தைய பத்தி யோசிக்கலாம்னு சொன்னேன். ஆனா அதுக்குன்னு நீ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் அதையே சொல்லிட்டு இருப்பனா? ஐஷு இங்க பாரு, ஆகாம பாத்துக்கலாம்னு சொன்னேன். ஆனா ஆனதுக்கு அப்புறம் அதுக்காக சந்தோஷப்படாம இருக்க முடியுமா? ஐஷு இப்ப நீ டாக்டர் ஆனா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேனோ அதை விட அதிகமா சந்தோஷமா இருக்கேன்டி. ஐஷு, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி டாக்டர்னு சொல்லிக்கிறத விட மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? கல்யாணமானதும் பொண்டாட்டி வாயிலிருந்து நீங்க அப்பாவாக்க போறீங்கன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை. ஆனா நம்ம விஷயத்துல நான் முதல்ல அப்பாவாக்க போறேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? ரியா விஷயத்துல உனக்கும் எனக்கும் கிடைக்காத இந்த சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே இந்த குழந்தை மூலமா நமக்கு கிடைக்க போகுது. ரியாவும் வயிற்றுல இருக்கும்போது நான் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியெல்லாம் இதுக்கப்புறம் நான் உன்னை பார்த்துக்கணும் ஐஷு. ஐஷு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க? ஏதாவது சொல்லுடி. எங்க நீங்க அப்பாவாக போறீங்க? ஆமா ஐஷு, நான் அப்பாவாக போறேன், நீ அம்மாவாக போற, ரியா அக்காவாக போறா. ஐஷு டார்லிங், ஜூன் ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும் மனம் பாராசூட் கட்டித்தான் பின்னில் பறக்கும். ஆரஞ்சு கிண்ணத்தில் ஆப்பிள் போன்ற வண்ணத்தில் பால் நிலா வீட்டுக்குள் பாதம் பதிக்கும். எந்த ஹார்மோன்கள் எல்லாமே துள்ளி குதிக்கும். 3kg பட்டர்ஃப்ளை நாளை கையில் கிடைக்கும். இனிஷியல் கேட்டுத்தான் அது மெல்ல சிரிக்கும். என்னாச்சு ஷைலு? இதுக்கப்புறம் இங்க அன்பு கூடயே தான் இருக்க போறேன்னு சொன்னேன். இப்ப திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு நான் ஹாஸ்டலுக்கு வரேன் நீ வான்னு சொன்னேன். என்னாச்சு? இல்ல ரீஷு, நான் ஹாஸ்டலுக்கே வந்துடுறேன். ஏன் ஷைலுமா? அன்பு யாரு எங்க இருக்கான்னு கூட தெரியாத அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த கடவுள் அவன்கிட்டயே உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இங்கே இருந்தா தானே அவன் மனசை மாத்த முடியும். முடியாது ரேஷு, அவன் மனசை என்னைக்குமே மாத்த முடியாது. ஏன்னா அவன் என்ன வேண்டாங்கிற முடிவில் இருக்கான். அவன் പറയുന്ന പോലെ அவன் மனசுல நான் இல்ல ரேஷு. அவன் என்ன காதலிச்சிருக்கலாம், எனக்கு வேண்டி எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா இப்போ அவன் மனசுல நான் இல்ல. அது நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட நடந்த எல்லாம் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? அவனுக்கு என்ன பிடிக்கல ரேஷு, அவன் மனசுல நான் இல்ல. இப்ப நான் அவனை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அவன் என் கூட சந்தோஷமா வாழ போறது இல்ல. அவனை கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவன் கூட நான் சேரணும்னு இல்ல ரேஷு. அவன் சொன்னான் நான் இங்கிருந்து போனாதான் அவன் நிம்மதியா இருப்பேன்னு. நான் கூட அவன் என்ன காதலிக்கிறான், ஆனா ஏதோ காரணத்துக்காக தான் என்ன வேண்டான்னு சொல்றான்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க இருந்தா அவன் எதுக்காக என்ன அவாய்ட் பண்றான்னு கண்டுபிடிக்கலான்னு தான் இங்க இருந்தேன். ஆனா இப்பதான் புரியுது ரேஷு, காரணம் எல்லாம் எதுவும் இல்ல. அவனுக்கு என்ன பிடிக்கல, அவனுக்கு நான் வேண்டாம், அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் காதல்ங்கிற பேர்ல அவனை நான் தொல்லை பண்ண விரும்பல. நான் திரும்ப ஹாஸ்டலுக்கே வந்துடுறேன். அவனாவது நிம்மதியா இருக்கட்டும். ஷைலுமா, அவன் நிம்மதியா இருப்பான். ஆனா அவனை விட்டு வந்துட்டு ஒன்னால அவனை மறந்துட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? அவனை மறக்கணும்னு பட்டல ரேஷு. ஆனா அவனாவது நிம்மதியா இருக்கட்டும். பின்ன இங்க உள்ளவங்க எல்லாரும் என்ன அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இப்ப நான் இங்க இருந்து ஹாஸ்டலுக்கு போறேன்னு சொன்னா என்ன காரணம்னு கேட்பாங்க. அதுக்கு தான் ஒன்னு வர சொன்னேன். காலேஜில் இப்போ எக்ஸாம் வரப்போகுது, அதனால ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லு. அப்போ இங்கிருந்து போக தூரம்னு சொல்லி நான் எக்ஸாம் முடிகிற வரை ஹாஸ்டல்லே இருந்துக்கிறேன்னு சொல்லி உன் கூட வந்துடுறேன். ஷைலுகண்ணே, அட உன் ஃப்ரெண்ட் ராசம்மா வந்திருக்காளாக்கு. ஐயோ பாட்டி, என் பேரு ராசம்மா இல்ல ரேஷ்மா. ரேசம்மாவா ராசம்மாவா? எந்தமா வந்து எப்பதன்னு வந்த? இப்பதான் வந்தேன் பாட்டி. சரி சரி, கைலுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நானும் ராசம்மாவும் எப்பவும் ஒண்டாதான் இருப்பான். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய பார்க்கவே முடிய செய்ய மாட்டேங்குது, வருத்தமா இருக்குன்னு சொல்லும். எனக்கும் தான் பாட்டி, அவ எப்பவுமே கூடயே இருப்பாளா. இப்போ ஒரு வாரமா அவ கூட இல்லாதது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சரி அதுக்கு என்ன, நீ எப்ப வேணும்னாலும் இங்க வந்து பார்க்கலாம், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம். பாட்டி, நான் வந்தது அவளை பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, காலேஜ்ல எக்ஸாம் வேற வரப்போகுது. அவ வேற ஒரு வாரம் காலேஜுக்கும் வரலல்ல, அதான் பார்த்து எப்ப வருவ என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் காலேஜுக்கு வேற போக முடியாது.
ஹாஸ்டலுக்கு போகலாம் அம்மாச்சி. ஆனால் இப்போ எக்ஸாம் வர போகுது, அது கொண்டு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்கு. இங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால நான் எக்ஸாம் முடிகிற வரை அங்கே ஹாஸ்டல்லே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அம்மாச்சி. ஹாஸ்டலுக்கே போக போறியா? என்னத்துக்கு கண்ணே? இங்கிருந்து போகிறதுக்கு தூரம் எல்லாம் ஒன்றும் யோசிக்காத. அதான் அன்பு போயிருக்கானே, அவனே உன்னை கொண்டாந்து விடுவான். அப்புறம் அவன் இப்ப அது இது சொல்லிக்கிட்டு இருக்கா, கொண்டாந்து விட மாட்டேன்னு நினைக்காத. நான் இருக்கேன்ல, நான் சொல்லி உன்னை காலேஜுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டியார சொல்றேன். இல்ல மச்சி, வேண்டாம். எப்பவும் ஒரே மாதிரி இருக்காதில்ல மச்சி. அப்புறம் அவனுக்கு ஆம்புலன்ஸ்ல தானே வேலை. எப்போ அவன் போவான் எப்போ வருவான்னெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்புறம் சமயத்துக்கு காலேஜுக்கு போக முடியாம போயிடும். அதனால இந்த எக்ஸாம் எல்லாம் முடிகிற வரை மட்டும் நான் ஹாஸ்டல்லே இருந்துக்கிறேன். அப்புறம் என்னோட திங்ஸ் எல்லாம் அங்கே ஹாஸ்டல்லே தானே இருக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்துட்டு நான் வார்டன் கிட்ட சொல்லிட்டு அப்புறம் வேணும்னா இங்கேயே வந்து இருக்கேன் அம்மாச்சி. ஓ அப்படி சொல்றியா கண்ணே? சரி, அதுவும் சரிதான். இனி ஹாஸ்டல்ல உன் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வேற வரணும்ல. சரி, நீ அப்படின்னா அங்க போய் பரீட்சை முடிஞ்சதும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்துரு. அதுக்கப்புறம் இங்க இருந்தே போய்க்கலாம். சரி அம்மாச்சி. அப்புறம் ஐஷு சேச்சி ஆட்டுனாங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அது அவங்க இப்பதான் என்னமோ ஆஸ்பத்திரியில வேலை இருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. சரி, அவங்க போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு போய்க்கலாம். சரி அம்மாச்சி. அப்புறம் ராஜம்மா, நீ கூட இரு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு போனா போதும். சரி பாட்டி. ஆனா என் பேரு ராசம்மா இல்ல ரேஷ்மா. ஐயோ, அதுதானே நானும் சொல்றேன். நீ இங்கிலீஷ்ல சொல்ற, நான் தமிழ்ல சொல்றேன், அவ்வளவுதான். சரி இரு, என்ன சாப்பிட்டுட்டு போனா போதும், சரியா? சரி பாட்டி. ஏன் செல்லுமா, அப்ப இங்கிருந்து போலானே முடிவு பண்ணிட்டியா? அதே ரேஷு, அவன் எனக்காக ஒன்று பண்ணுவியான்னு என்கிட்ட கேட்டது இந்த வீட்டை விட்டு நான் போகணும்னு தான். இப்போ அது அவனுக்காக நான் பண்ணி தானே ஆகணும். இந்த வீட்டிலேருந்து நான் ஹாஸ்டலுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியாது. கடைசியாக ஒரு தடவை அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு தடவை அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலுக்கு வந்துடுறேன் ரேஷு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.